ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஜாக் ட்ரிம் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான டூல்ஸ் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நெட்வொர்க் க்ரிம்பிங் டூலு, அதுக்கப்புறமா ஸ்லீவ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்லீவ் ரிமூவரு, ஒயரை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இருந்தால் போதும். டெஸ்ட்டு கூட ஓகே தான். கட்ரு ஒன்று தேவைப்படும். நெட்வொர்க் ஜாக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்கும், ஆஃப்லைன்லேயும் கிடைக்கும். நீங்கள் ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஜாக்கோட பூட்டு. இந்த மாதிரி கிளியர் பூட்டும் இருக்கும், கலர்லேயும் எல்லா கலர்லேயும் பூட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் ஜாக் எடுத்துக்கிறேன், அப்புறம் ஒயர் ஸ்லீவ் ரிமூவ் பண்ண டூல் எடுத்துக்கிறேன், அப்புறம் ஒரு ஒயர் கட்டர் எடுத்துக்கிறேன், அப்புறம் நெட்வொர்க் க்ரிம்பிங் டூலு. ஒயரை ஸ்ட்ரைட்டன் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ ட்ரைவரில் டெஸ்ட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ ஒரு பேட்ச் கேபிள் தான் ரெடி பண்ண போகிறேன். நான் ஒரு சின்ன துண்டு கேபிள் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புது பிளேடாக இருந்தால் ஒரு 2 தடவை இல்லை 3 தடவைக்கு மேலே சுற்றக்கூடாது. நீங்கள் அதிகமாக சுற்றிட்டிங்கன்னா உள்ளே ஒயர் கட் ஆகும். ஸ்லீவை ரிமூவ் பண்ணிட்டு ஒயரை தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம். எல்லாம் ட்விஸ்ட்டாக இருக்கும். ட்விஸ்ட்டாக இருக்குது, எல்லா ஒயருமே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். கட்டர் யூஸ் பண்ணி சென்டரில் இருக்க அந்த நைலான் ஸ்லீவ் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி கிடச்சிருங்க. உள்ளே ஒரு ஒயரும் இருக்கும், அது தேவையில்லை நம்மளுக்கு. எல்லா ஒயரையும் வந்து தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம். 8 ஒயரையுமே பிரித்து விட்டுட்டு நம்ம அந்த சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுருந்தால அதை வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒயரையுமே ஸ்ட்ரைட்டன் பண்ணணும். ஏன்னா அது ட்விஸ்ட் பண்ணியிருந்ததுனால பெண்டாக இருக்கும். நம்ம ஜாக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது பிரச்சனை வரும். அதனால் ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு இழுத்தோம் அப்படின்னாக்கா ஸ்ட்ரைட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒயர் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஜாக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒயரை ஆர்டர் அடிக்கிறேன். நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 568B அந்த ஆர்டர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன் பாருங்கள், டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி ஆர்டர் அடிக்குவாங்க. ஃபஸ்ட் டைம் ஒயர் அரேஞ்ச் பண்ணும்போது கையில் சரியாக நிற்காது. அது போக போக உங்களுக்கு பழகிடும். ஃபஸ்ட் டைமில் பிடிக்கும்போது அந்த கட்டை வரல் மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா ஒயர் மிஸ் ஆகாது. அடிக்கிட்டு ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிடிச்சி ஷேக் பண்ணிங்க கொஞ்சம் அப்படின்னாக்கா ஒயரு நறுங்கி வரும் பக்கத்தில் அரேஞ்ச் ஆகிட்டு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கேபிள் எல்லாமே வந்து எடி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஒயரில் கேப்பே இல்லாமல் எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஜாக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ஒரு கேபிள் உள்ளே போகும், ஒரு கேபிள் உள்ளே போகாது, வெளியே நின்றோம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், ஒழுங்காக க்ரிம் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஈவனாக கட்ரு வச்சு ஒயர் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஈவனாக இருக்கணும், கிராஸாக கட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணிடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுற பொசிஷனில் மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அந்த டெர்மினல் எல்லாமே மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு இன்சர்ட் பண்ணணும் அந்த கலர் கோடுக்கு. நீங்கள் திருப்பி மாற்றி க்ரிம் பண்ணிங்கனாலும் ஆப்போசிட்டில் பண்ணும்போது அதே சேம் டைப்பில் நீங்கள் க்ரிம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் மாற்றி க்ரிம் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் போதும், அவ்வளோதான், முடிஞ்சது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு அந்த பக்கமும் நம்ம இன்னொரு ஜாக் க்ரிம் பண்ணிடலாம். க்ரிம் பண்ணுற சொல்ல வர அதிகமான ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ஒயர் வந்து ஒழுங்காக இன்சர்ட் ஆகாமல் இருக்கிறது தான். மற்றபடி நம்மளுக்கு ஜாக்லாம் ஃபெயிலியர்லாம் ஆகாது. அது கரெக்டாக நம்ம க்ரிம் பண்ணும்போது பின்னில் வந்து டச் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. கிராஸாக கட் பண்ணுறது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால தான் ஜாக் ஃபெயிலியர் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டெஸ்ட்டு போட்டு கேபிள் 2 டெர்மினலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம் ஆர்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டெஸ்ட்டில் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 1 to 8 லைட் வந்து கரெக்டாக ஆர்டராக எரியணும். மெயின் யூனிட்டில் ஃபஸ்ட் லைட் எரியுது அப்படின்னாக்கா செகண்டரி யூனிட்லேயும் வந்து ஃபஸ்ட் லைட் தான் எரியணும். இதில் ஃபஸ்ட் லைட்டு அதில் செகண்ட் லைட் அந்த மாதிரி எரியுது அப்படின்னாக்கா நீங்கள் ஒயரை வந்து மாற்றி வச்சுருக்கீங்க, ஆர்டரை வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகவே ஆகாது. நீங்கள் மறுபடியும் ஆர்டரை மாற்றி க்ரிம் பண்ண மட்டும்தான் ஒர்க் ஆகும். நம்மளுக்கு ஒரு ஜாக் வந்து வேஸ்ட்டாக போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.